Hi guys, Assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பாட்டில் கோதுமை இல்லாட்டி ஆட்டமா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 cups ஆஃப் ஆட்டமா எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு, பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் ஒரு முட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை இன்னும் ஈஸியாக செய்யணுமெண்டா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பிளெண்டர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான மாதிரிக்கு தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு மூடி வைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் பேட்டர் ஸ்மூத்தாக இருக்கணும். மிச்சம் திக்காகவும் இல்லாமல் ரன்னியாகவும் இருக்கப்படாது. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் தோசையை போட்டு எடுப்போம். ஸோ இது செய்ய போக்கல மீடியம் ஹை ஃப்ளேமில் செய்யுங்க. நார்மல் தோசை தவாலையும் செஞ்சு எடுக்கலும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மேலால் வெந்திக்குது. அண்ட் இந்த டைமில் நாங்கள் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கொள்வோம். அண்ட் இப்போ இதை ஃப்ளிப் பண்ணி மற்ற சைடும் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணி எடுப்போம். அண்ட் இப்போ நாங்கள் முட்டை தோசை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். சேம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஃபுல் ஆஃப் தோசை பேட்டர் எடுத்து ஊற்றிக்கொள்வோம். தோசை லைட்டாக காஞ்சி வர டைமுக்கு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கொள்வோம். அதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணுவோம். அண்ட் இப்போ இதை மற்ற சைடுக்கு ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு அதையும் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணி எடுப்போம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு எக் தோசை ரெடி ஆகிட்டு. அண்ட் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் ஸ்பைஸியாக செய்யணுமெண்டா முட்டையோட பெப்பர் அண்ட் கொஞ்சமாக துண்டு கொச்சிக்காவும் சேர்த்துக்கோங்க. அடிஷ்னலாக இது கூட ஆனியன், க்ரீன் சில்லிஸ், கருவேப்பிலை எது வேணாலும் சேர்த்துக்கொள்ளையிலும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்பைஸியான முட்டை தோசையும் ரெடி ஆகிட்டு. இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.